இன்னைக்கு தர்பூசணியில பானகம் பண்ண போறோம். ஆமா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பாலகாண்டத்தில் வந்து சுயம்பரம் பார்த்தோம். சுயம்பரம் தானே இருக்கும் இல்லை இன்னைக்கு? ஆமா இன்னைக்கு சுயம்பரம். ஆமா அதனால சுயம்பரம் இருக்கிறதுனால குளிர்ச்சியா 2 பழம் வச்சுட்டாங்க. ஓ ஓகே. வாழைப்பழம் தர்பூசணி வந்து நல்லா கட் பண்ணிட்டு வெல்லம் இதுவும் போட்டு கொஞ்சம் இஞ்சி இல்லை சுக்குப்பொடி போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டா ஆச்சாடலாம். கிண்டல அந்த பழத்தை இந்த 2 இஞ்சி வெல்லம் ஆயிரத்து பானகம். நீங்கள் காசு சொல்லுங்க. நீங்கள் கேட்பாங்க அதே பார்க்கலாமா? தர்பூசணி பானகம் ரெடி. ஆமாம் ஓகே தேங்க்யூ. ஸோ மிதிலா நகருக்கு வந்தாச்சா வந்துட்டு இருக்காளா? வந்துட்டாங்க. நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கௌதம முனிவரும் அகல்யாவும் சேர்ந்துட்டா. அது ஆனதுக்கு அப்புறம் மிதிலாக்கு நுழையிறா. விஸ்வாமித்திரர் போறார், பின்னால வந்து ராமன், அவருக்கு பின்னால லக்ஷ்மணன், 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம். மிதிலா நகர்ல என்ட்ரு ஆனதுல இருந்து அந்த ஊர்க்காரெல்லாம் ராமனையே வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறான். கண்ணன் அப்படிங்கிற பேரு கரெக்டா பொருந்தோம்னா ராமனுக்கு தான் பொருந்தும். வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறா ராமனை. அவனுடைய அந்த கேசமும் அந்த புன்னகையும் தேஜஸும் அந்த தோல் வலிமையும் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறான். யாரு இப்படி அப்படின்னு பாக்குறான். அந்த கார்மேகம் வண்ணம் வேற. அப்போ விஸ்வாமித்திரருக்கு தெரிய வருது, ஜனக மகாராஜா தன்னுடைய பொண்ணு ஜானகிக்கு சுயம்வரம் பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னு. இது வந்து நம்ம வெள்ளூர் சுவாமிகள் இந்த புன்னகை ராமாயணம் வந்து கம்ப ராமாயணத்தை தழுவி வந்தது. வால்மீகியில் வந்து பெருசாக இந்த மாதிரி பிரம்மாண்டமாக சுயம்வரம் நடக்கிறது வரல. கம்ப ராமாயணத்திலும் துளசிதாஸ் ராமாயணத்துலேயும் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டு அதை பற்றி மனசில் ஓட விட்டுண்டு விஸ்வாமித்திரர் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போது ஜனக மகாராஜா அரண்மனை முன்னால் மேல் மாடத்தில் கன்னி மாடம், அந்த பால்கனி மாதிரி, அங்கே சீதாதேவியும் தோழிகளும் விளையாடின்னு இருக்கா. பந்து கையில் வச்சிருந்த பந்து வந்து கீழே விழுந்துருது. அதை கீழே விழுந்த திசையை நோக்கி சீத்தையை பார்க்குறா. கீழே அந்த பந்து உயர்ந்து வந்தது அப்படின்னு மேலே பார்க்குறான் ராமன். கரெக்டாக அந்த பால்கனிலேருந்து அவள் கீழே பார்க்கறதுக்கும் இவன் மேலே பார்க்கறதுக்கும் 4 கண்ணு ஒரே சமயத்தில் கவ்வின்னு அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி கண்ணோட கண்ணு அந்த பார்த்து அந்த உணர்வு மேலிடுமா. உணர்ச்சி இல்லை, உணர்வு. அப்படியே 2 பேரும் பார்க்குறா. சீத்தை வந்து மெய் மறந்துடுறான். ராமன் வந்து அந்த உருவத்தை வந்து சீத்தையோட அந்த முகத்தையும் அந்த உருவத்தையும் அப்படியே மனசுக்குள்ள வச்சுன்றான். அப்படி நடந்து போயிடுறான். சீத்தைக்கு அப்போல இருந்தே மனசு அவகிட்ட இல்லை. ராமன் வந்து அப்படியே அங்கிருந்து நகர்ந்து முன்னால போயிடுறான். விஸ்வாமித்திரரோட பேசிட்டு ஆசிரமம் வரைக்கும் போயிடுறான். போயிட்டு அன்னைக்கு இரவு மனசுல இதெல்லாம் அப்படி ஓடுது, இந்த காட்சிகள் எல்லாம் ஓடுது ராமனுக்கு. அப்ப ராமனுக்கு தோன்றது, யார் இது, இந்த பெண் வந்து யாரு? நம்ம ஏற்கனவே அவ கல்யாணமான பொண்ணா இருந்தா நம்ம இப்படி பார்த்துட்டோமே, நம்ம மனசை பறி கொடுத்துட்டோமே, தப்பு இல்லையா அப்படின்னு தோன்றது ராமனுக்கு. அப்ப ராமன் அவனே சொல்லிக்கிறான், நான் ராமன், இன்னொருத்தரோட மனைவியை நான் அப்படி பார்த்துருக்க மாட்டேன், கண்டிப்பா இது வந்து ஜனகனோட மகளா தான் இருக்கணும் அப்படின்னு தனக்கே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறான். அடுத்த நாள் வந்து சுயம்பரம். சுயம்பரத்துல வந்து இது அதுவும் நான் வந்து இந்த கம்பராமாயணத்திலையும் துளசிதாஸ் ராமாயணத்திலையும் வந்து சொல்றது வந்து, இந்த சுயம்பரம் வந்து நிறைய நாட்கள் நடக்குது, ஒரு நாள் கிடையாது, நிறைய நாட்கள். வெவ்வேறு தேசத்திலிருந்து வர்ற ராஜாக்கள்லாம் வந்து அந்த சிவதனுசை வந்து அசைக்கவே முடியல. இந்த சிவதனுஷ் அப்படிங்கிறது ஜனகனுக்கு வந்து சிவபெருமான் கொடுத்த வில். அது மிகப்பெரிய வில்லு. அது சில ராமாயணங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த வில்ல வந்து தூக்கின்னு வந்தது வந்து 60,000 பேர். 60,000 பேர் வந்து ரதத்துல தூக்கின்னு வந்து ஜனகனுடைய அரண்மனையில் வச்சது. ஆமா, 60,000 பேர் தூக்கின்னு வந்து வச்சது. இந்த சிவதனுஷை வந்து ஒரே ஆள் தூக்கணும் அப்படின்னா சில பண்புகள்லாம் வேணும். உடல்ல வலிமை, மனசுல வலிமை, பக்தி, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புகள், இதெல்லாம் சேர்ந்தவாதான் ஒரே ஆளா எடுக்க முடியும். இப்ப சில பேர்கிட்ட வலிமை இருக்கும், உடல் வலிமை இருக்கும், மன வலிமை இருக்காது. சில பேருக்கு வலிமை இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குவானால இதை வந்து அசைக்க கூட முடியாது. இது இந்த 60,000 பேர் வந்து இந்த அரண்மனையில் இந்த
இதில் வச்சார் இல்லையா, சிவதனுசு வச்சார் இல்லையா. சீத்தை வந்து குழந்தையா இருக்கும்போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது, இப்பவே சின்ன குழந்தை 6 வயசு தான் வச்சுக்கோங்க, அது கூட இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும்போது தோழிகளோட விளையாடி இருக்கும்போது அந்த சிவதனுசு இருந்த மேஜையோட சேர்த்து இது அசைச்சான்னு சொல்லுவாங்க. அசைச்சிட்டா அதை வந்து ஜனகர் பார்த்துருவார். இது வந்து தெய்வ சக்தின்னு தெரிஞ்சிடும் இருக்கு. இது வந்து சாதாரணமான பெண்ணு கிடையாது, தெய்வ சக்தி இருக்கிற குழந்தை. இந்த குழந்தைக்கு வர்ற மாப்பிள்ளை வந்து அதே மாதிரி தெய்வ சக்தி பொருந்தினவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுட்டு சுயம்பரம் வைக்கும்போது இந்த சட்டத்தை கொடுத்தான். சுயம்பரம் எந்த தேசத்து ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த சிவதனுஷை எடுத்து அதுல நான் ஏற்றணும். நான் ஏற்றிட்டா அவன் வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப நாளா நடக்கிறது சுயம்பரம். யாராலையும் அதை அசைக்கவே முடியல. ஏன்னா இதனுடைய கண்டிஷன்ஸ் அப்படி. உடல் வலிமை, மன வலிமை, பக்தி, நல்ல பண்பு எல்லாருக்கும். யாரு இருப்பா? யாரும் கிடையாது. ஒரு கட்டத்துல ஜனகனுக்கு வந்து மனசு விட்டு போயிடுத்து, ஒரு பயமே வந்துடுத்து. நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, சிவதனுசை தூக்குற அளவுக்கு ஒரு சக்திரியன் வந்து இருக்கானா, இந்த லோகத்துல இருக்கானா இல்லையா அப்படின்னு பயம் வந்து அந்த கலக்கத்துல அரண்மனையிலேயே பேசிடுவாங்க. விஸ்வாமித்திரர் அவருக்கு பக்கத்துல ராமன், ராமனுக்கு பக்கத்துல லக்ஷ்மணன், 3 பேர் உட்காந்துருப்பா. அந்த பயத்துல அரண்மனையில ஜனகர் வந்து இப்படி சொல்லுவான், ஒரு சக்திரியன் கிடையாதா, இது இந்த சிவதனுசு தூக்குற அளவுக்கு நம்மளுடைய நாட்டுல ஒரு ஆண்மகனே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடும். எங்க அண்ணனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது, வாய்க்கு வந்தபடி பேசப்படாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு ராமனை பார்ப்பான். பார்த்துட்டு அண்ணா நீங்க போய் அந்த சிவதனுசை தூக்குங்க அப்படின்னு, நான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிடுவான். லக்ஷ்மணன் வந்து ராமன் சொல்லுவான். இப்போ ராமன் சொல்லுவான், அவசரப்படாத, இதை வந்து இப்படி போறது சரியான வழி கிடையாது, ஒரு நிமிஷம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு ஆச்சாரியனை பார்ப்பான். ராமன் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருக்கான். விஸ்வாமித்திரர் பார்ப்பான். பார்த்துட்டு இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்பான். விஸ்வாமித்திரர் வந்து உன்னை அதுக்காக தான் கூட்டின்னு வந்தேன், என்னுடைய அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லுவார். உடனே எந்திருப்பான். அந்த நாட்டு மக்கள், அரண்மனை ஊழியர்கள் எல்லாரும் எப்படியாவது இந்த வாலிபன் அந்த சிவதனுசை தூக்கிடணும், நான் ஏற்றிடணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சான். அவளுக்கு ஆசை, இந்த மாதிரி ஒரு பையன் தான் வரணும்னு ஆசை. நேர சிவதனுசு இருக்கிறதுக்கு போவான். சிவதனுஷை வந்து சேவிப்பான். ஜனகன் பார்த்து சேவிப்பான். தன்னுடைய ஆச்சாரியன் விஸ்வாமித்திரரை பார்த்து சேவிச்சுட்டு சபையில் இருக்கவா எல்லாரையும் சேவிப்பான். அது மட்டும்தான் அங்க இருக்கவாளுக்கு தெரியும். குனிவா சிவதனுஷை எடுப்பான். கால் கட்டவரல்ல ஒரு நுனியை பிடிச்சிப்பான். மேல இருக்கிற நுனிய கையால, இடது கையால பிடிப்பான். நான் ஏற்றுவான். ஏற்றி ஒரு வலை வளைப்பான். அவர் வந்து நான் ஏற்றுனா பொருளார் வளைச்சு அந்த வில்ல வந்து முறிச்சிருவான். இவாளுக்கெல்லாம் அது மட்டும்தான் தெரியும். வந்தா சேவிச்சான், நான் எடுத்தா சத்தம் வந்தது, அவ்வளவுதான் தெரியும் அவளுக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நொடிக்கும் குள்ள. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஜனகனுக்கு சந்தோஷம், விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இங்க இருக்கிற தோழி ஒருத்தி ஓடி போறா அந்த புறத்துக்கு. யாரை பார்க்கறதுக்கு? சீத்தையை பார்க்கறதுக்கு. சீத்தை அவ ஓடி போய் மூச்சு அரைக்குது அவளுக்கு. சீத்தை கேட்கிறா, வாடி சீக்கிரம் வாடி சீக்கிரம் வாடி, யாரடி நான் ஏற்றிருந்தேன், யாரடின்னு கேட்பான். அப்ப இரு, நான் மூச்சு வாங்க அவளுக்கு, மூச்சு அப்புறமா விட்டுக்கேன் அப்படின்பா அவ. இதெல்லாம் வந்து துளசிதாஸ் இதெல்லாம். மூச்சு அப்புறமா விட்டுக்கேன், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த தோழி என்ன ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் சீதாவை பார்த்துட்டு வந்தோடனே எப்படி வந்தார்? நேர பறந்து வந்து கண்டேன் அப்படின்றார் டக்குனு. இந்த கலக்கம் ராமனுக்கு கொடுக்க கூடாதுன்னு புரிஞ்சுதா? இப்ப சீதைக்கு ஒரு கலக்கம் இருக்கு இல்லையா, உடைச்சானா? அது உடைச்சதுல யாரு உடைச்சா? 2 பேர் வந்தாலே அந்த 2 பேர்ல உடைச்சது யாரு அப்படின்னு அந்த அந்த கலக்கம் இருக்கு இல்லையா. அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். மூச்சு அப்புறமா விடுடி, பதில சொல்லு, உடைச்சது யாரு? ஒரு முனிவரோட 2 பசங்க வந்தாங்கல்ல, அவாதான். 2 பசங்க வந்தாங்களே, யாரு அதுல அப்படின்னு கேட்பான். அப்ப தோழி சொல்லுவா, கவலைப்படாத, அந்த கார்மேகம் வண்ணம் நீ பாத்தியே அவனே தான்
அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே அலங்காரம்லாம் பண்ணி கையில் மாலை கொடுத்து அப்படியே வர வைப்பா. எல்லாருக்கும் வந்து அந்த அடுத்த ராஜாக்கள்லாம் இருக்க இல்லையா, தேசத்து ராஜாக்கள், அவெல்லாம் வந்து ஒரே ஆர்ப்பாட்டம். இங்கே இருந்தோ வந்து யாரோ வந்து சீத்தையை கைப்பிடிக்கிறதா அப்படி இப்படின்னு ஒரே சலசலப்பு. எல்லாத்துக்கும் பொறுமையாக அப்படியே நிற்பான், அழகாக நிற்பான். நீ கொடுத்த விதி என்ன பண்ணிட்டேன், ஆச்சாரியன் அனுமதியோட பண்ணேன் நான். இப்போ சீத்தை வந்து ராமன் காதில் சொன்னாலாம், தோத்தவாள் சலசலக்கிறான், ஜெயிச்சவன் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம நிக்கிறான் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ ராமன் வந்து ஒரு புன்முறுவல் போக்குறான். இந்த புன்முறுவலுக்கு 4 காரணம் உண்டு. முதல் காரணம், சீத்தையோடைய கலக்கத்தை வந்து தீர்த்து வச்சான். இவன் வரணும், இவன் சுயம்வரத்துக்கு கலந்துக்கணும், சுயம்வரத்துல சிவதனுச தூக்கணும், நான் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவன் வந்து வெறும் சிவதனுசை மட்டும் முறிக்கல. சிவதனுசை முறிக்கிறதுங்கிறது ராமனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. வியாக்கியானத்துல சொன்ன விஷயங்கள் ஒண்ணு வந்து சீத்தையோடைய கலக்கம், ஜனகருடைய பயம், அதையும் முறிச்சானா. ஜனகருக்கு பயம் வந்தது, யாராவது இருப்பாளா, என் பொண்ணு கல்யாணமே ஆகாம இப்படியே போயிடுமோ அப்படி. மூணாவது, இந்த ஊர் மக்கள்லாம் பேசிண்டாலாம் அரண்மனையில, இப்பேற்பட்ட அழகு சுந்தரன் அங்க எங்கிருந்தோ வந்திருக்கான், பேசாம சீத்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம ஏதோ எங்க இருந்தோ சிவதனுசை தூக்கின்னு வந்திருக்காரு நம்ம ராஜா. ராமனே வந்தா கூட இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும், நம்மளாம் தான் சொல்லிடுவோம். அப்பேற்பட்ட அழகு சுந்தரன் இருக்கான், அவன் வந்த இடத்துல இன்னும் இந்த சிவதனுசை புடிச்சுட்டு இருக்காரு நம்ம ராஜா அப்படின்னு பேசினாலாம். அவளுடைய கலக்கத்தையும் முறிச்சான். 4வதா இன்னொன்னு முறிச்சது வந்து தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தையும் முறிச்சான். இந்த புன்னகை வந்து நமக்கு சொல்ற செய்தி, ஒரு அசாதாரணமான விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்னா வலிமை இருக்கணும், பணிவு இருக்கணும், பண்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ராமன் நம்ம மனசுக்குள்ள இருப்பான், நம்ம உடம்புக்குள்ள ராமன் இருப்பான். இதை வளர்த்துக்கணும். இதுதான் பக்தியோட ஆரம்பம். ஆண்டாள் சொன்ன மாதிரி பக்தியோட முதல் படி இதுதான். ஒழுக்கம், நல்ல பண்பு, நல்ல மரியாதை, படிச்சவாளுக்கு மரியாதை கொடுக்கறது, வயசானவாளுக்கு, பெரியவாளுக்கு, ஆச்சாரியனுக்கு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது, மனசுலையும் உடம்புலையும் வலிமை, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பக்தி. ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட ஒண்ணு இது சாதிக்க முடியாது. அதான் இந்த சம்பவம் வந்து நமக்கு குறிக்கிறது. இந்த அழகான புன்னகை வந்து உள்ளூர் சுவாமிகள் வடுவூர் ராமன்கிட்ட பார்த்து, அன்னைக்கு அவள்லாம் பார்த்தா அயோத்தியில, நாங்கள்லாம் பார்க்கல, இன்னைக்கு நாங்க பார்க்குற மாதிரி அப்படி சிரிக்கிறியே அப்படின்னு சொன்ன ஸ்லோகம் தான் இந்த சுயம்பர ஸ்லோகம்.